டிஎன்எஸ்டிசி ஜாப் வழக்கின் இடைக்கால முடிவுகள் பற்றிய அடுத்தடுத்த அடுக்கடுக்கான அப்டேட்டுகள். அந்த அப்டேட்டுக்கான ஆதாரங்கள் அனைத்தும் எங்கே? இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் நம்ம கொடுத்துட்டே வந்தோம். வந்த வாய்மொழி தகவல்களை அப்படியே அடுக்கடுக்கான அப்டேட்டாக கொடுத்துட்டே வந்தோம். அதுக்கான ஆதாரங்கள் எங்கே? நீதிமன்ற உத்தரவு வந்தது என்று சொன்னீர்கள். அந்த உத்தரவு பற்றிய செய்தி எங்கே? ஆக்சுவலி இதை பற்றி பேசணும்னா இந்த வழக்கின் சம்பந்தமாக வாய்தா நடந்தப்போ அங்கே நடக்கப்பட்ட விஷயங்களை லைவாக அங்கே என்ன நடந்ததோ அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் ஷூட் பண்ணி அதை நம்முடைய சேனலில் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுக்காக போட்டு காமிச்சு, யாருமே நீங்களா சொன்னீங்களா, நானாக தான் வீடியோலாம் போட்டு காமிச்சேன். அப்படி போட்டு காமிக்க தெரிஞ்ச எனக்கு இப்போ அடுத்து நான் சொன்ன அந்த நீதிமன்ற உத்தரவு லாஸ்ட்டாக போட்டேன்னு ஒரு வீடியோ இது கிடைத்ததுன்னு சொல்லி அதை பற்றிலாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவும் தெரியாதா? அப்படி ஆதாரம் கிடைத்தால்தான் நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழாக்கம் கூட பண்ணி உங்களுக்கு நீங்களும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வச்சு காமிச்சு ஆதாரத்தை காமிச்சு வீடியோலாம் போட்டிருப்பேனே. பட் இதுவரை எனக்குமே அந்த ஆதாரம் கிடைக்கவில்லை, யாருக்குமே கிடைக்கல. வெப்சைட்டில் அவங்க அப்டேட் பண்ணலை. அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஸ்க்ரீன்ஷாட் காமிக்கிறேன் பாருங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். கேஸ் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கு. ஆர்டர் டேட் லாஸ்ட்டாக வந்தது பார்த்தீங்கன்னா அந்த 17ஆம் தேதி நடந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 17ஆம் தேதி நடந்த வாய்தா, அதுக்கான பிடிஎஃப் மட்டும்தான் இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நடந்த 21ஆம் தேதி நடந்த அட்லீஸ்ட் அதுக்கு அடுத்த இயரிங் 21ஆம் தேதி அப்படிப்பட்ட நடத்தப்பட்ட அந்த வாய்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி ஆர்டர்னு சொல்லுவாங்க, பார்த்தீங்கன்னா தின உத்தரவுன்னு சொல்லுவாங்க. அந்த உத்தரவுக்கான நகலை இங்கே பதிவேற்றம் பண்ணுவாங்க. அது அப்படி பண்ணவே இல்லை. ஒரே ஒரு வாய்தாக்கான அந்த நீதிமன்ற உத்தரவு மட்டும் தான் இங்கே கிடக்குது. அடுத்தடுத்த அப்டேட்லாம் அவங்க வரிசையாக பண்ணவே இல்லை. ஒன்ஸ் இந்த கோர்ட் அஃபிஷியல் வெப்சைட்டில் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, இதோ பாருங்கள் 21ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவு நகல் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டு காமிச்சு உங்களுக்கு வீடியோலாம் போட்டு காமிப்பேன். அதுக்கடுத்து நடந்த வாய்தாக்கான நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு பாருங்கள், இந்த ப்ரூஃப் இதுதான் அப்படின்னு காமிச்சு வீடியோலாம் போட்டிருப்பேன். பட் இங்கே அப்டேட்டே ஆகலையே. ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது? ஆக்சுவலி ஃபஸ்ட்டு நடந்த ஹியரிங் 17ஆம் தேதி ஏப்ரல் 17 நடந்த ஹியரிங்கான அந்த ஆர்டர் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நகலை இங்கே எப்போ பதிவேற்றம் பண்ணாங்கன்னா 4 நாள்லேயே பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. நான் ஏப்ரல் 23ஆம் தேதி கூட உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சேன். மறைக்கப்பட்ட வரலாறு, இப்படி நடந்த சம்பவம் எனக்கே அது தெரியாது, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படிலாம் வீடியோ போட்டு ப்ரூஃபோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுலாம் உங்களுக்கு வீடியோ போட்டு காமிச்சேனா இல்லையா? பட் இப்போ 10 நாளைக்கு மேலாச்சு. அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வெப்சைட்டில் அப்டேட்டே ஆகலையே. 10 நாள் ஆச்சு. பொறுத்தது போதும், பொங்கி எழுன்னு சொல்லிட்டு சரி இன்னைக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணியே கேட்போம்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு அப்லோடிங் செக்ஷனுக்கு கால் பண்ணேன். இப்போ அந்த கால் ஹிஸ்ட்ரி என் மொபைலில் உள்ளது கால் ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காமிக்கிறேன், அதையும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்லோடிங் செக்ஷன்னா யார் இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தினந்தோறும் வரக்கூடிய ஆர்டர், அப்புறம் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு, இதெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய செக்ஷன் இவங்க தான் அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஸ்டாஃப் எடுத்து என்ன பேசுனாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் நம்பரை சொல்லி கேட்கும் போது எங்களுக்கு இதுவரை வந்த உத்தரவுகள் அந்த நகல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கேஸை பற்றி அப்லோட் ஆகாமல் இருக்குது, வெப்சைட்டில் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் பிஏ செக்ஷன் தான் கால் பண்ணி கேட்கணும். அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பிஏ செக்ஷன்லேருந்து எங்களுக்கு ஒன்ஸ் வரும், அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா நாங்கள் ப்ராப்பராக அப்லோட் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்தது எல்லாத்தையும் நாங்கள் அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோம், எங்கள்கிட்ட எதுவுமே பெண்டிங் இல்லை. ஸோ நீங்கள் பிஏ செக்ஷனை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்து இமீடியட்டாக நான் உடனே 10 நிமிஷத்தில் பிஏ செக்ஷனுக்கு கால் பண்ணி பேசினேன். பிஏ செக்ஷன் அப்படின்னா பர்சனல் அசிஸ்டண்ட், ஜட்ஜுடைய பர்சனல் அசிஸ்டண்ட் சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு செக்ஷன் இருக்கும். அவங்க ஒன்ஸ் அப்ரூவல் பண்ணி அவங்க தான் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோடிங் செக்ஷனுக்கு அனுப்பி வைப்பாங்க. சரி ஓகே, பிஏ செக்ஷனுக்கு கால் பண்ணி பேசினோம்னா அங்கே இந்த கேஸ் இன்ஃபர்மேஷனை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து சொன்னதுக்கப்புறமா அவங்க நான் செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன்னு சொன்னவங்க அப்புறம் செக் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எனக்கு அடுத்து இமீடியட்டாக என்ன ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா, இன்றைக்கி ஒன் ஆஃப் தி ஜட்ஜு தவறிட்டாங்க, இறந்துட்டாங்க, அதாவது டெத் ஆகிட்டாங்க. அதனால் ஆக்சுவலி நீ கோர்ட்டு லீவு, நீங்கள் நாளைக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டாங்க. இதான் நடந்தது. பிகாஸ் நான் நாளைக்கும் கான்டாக்ட் பண்ணுறேன், தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசுகிறேன். அண்ட் அவங்க அந்த ஆர்டர் காப்பி ஒன்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை ப்ரூஃபாக அவங்கள்ட்ட காமிச்சு கண்டிப்பாக நானுமே அதை வீடியோ போட்டு எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் அன்றைக்கி அப்படி சொன்னீங்களே, எதுவும் ப்ரூவ் பண்ணுங்கள், எங்கே அதுக்கான ஆதாரம் எங்கே அப்படிலாம் கேட்காதீங்க. எனக்கு இன்னும் கையில் கிடைக்கல, யாருக்குமே உங்களுக்கும் கிடைக்கல. வெப்சைட்டில் போட்டால் தான் எல்லாத்துக்குமே தெரியும். வெப்சைட்டில் இன்னும் போடல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் அதுக்காக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன் அவங்கள்ட்ட.